வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா 2 விதமான ஏர் ட்ராப் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது சீனியா அப்படி சொல்லக்கூடிய ஒரு ஏர் ட்ராப்பு. ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக புரியாது. ஸோ அது மட்டும் இல்லாமல் புதுசாக பார்க்குறோம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோ கூட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். சரி, ஓகே. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற ப்ராஜெக்ட் வந்து ஜீனியா அப்படிங்கிற இந்த ப்ராஜெக்ட் தான். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ஏர் ட்ராப்பும் இருக்குது, மைனிங்குமே இருக்குது. ஸோ எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு நல்ல ப்ராஜெக்ட். ஓகேங்களா? கிட்டத்தட்ட 2 months இந்த ப்ராஜெக்ட் வந்து ஓடிட்டுருக்கு. இது வந்து பேக்ரவுண்டில் பினான்ஸ் இருக்குது தான் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ எல்லா ப்ராஜெக்ட்டுமே அப்படி தான் சொல்லுவாங்க. இதை வந்து எப்படிலாம் ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போதைக்கு இதோட ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் பேசிக்காக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படிங்கும்போது எதையுமே நம்ம வந்து ஒரு அழுத்தமாக சொல்லிட முடியாது. ஸோ ஆனாலுமே இதை பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட் நல்லா ஒர்த்தாக இருக்கும் அப்படிங்கிறத நான் வந்து பின்னாடி உங்களுக்கு சொல்கிறேன் எதனால் அப்படிங்கிறது. ஓகேங்களா? சரி, ஓகே. இதுதான் அவங்களோட ட்விட்டர் ஹேண்டில். ஓகேவா? ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா பினான்ஸ் பேக்கப்பில் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு வெப்சைட்டில் போகிறாங்களே தவிர அவங்க ஒன்றும் டேரெக்டாக இந்த அஃபீஷியலும் இந்த நியூஸும் வரல. சரிங்களா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த மைனிங். ஓகேங்களா? ஸோ நான் வந்து லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ப்ளஸ் வந்து நான் டெலகிராம் சேனலில் கொடுக்குறேன். ஏன்னா அந்த ரெஃபர் கோடை வந்து உங்களால் காப்பி பண்ண முடியாது. ஸோ அதுக்காக வந்து நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் போனால் காப்பி பண்ண முடியாது. டெலகிராம் சேனலில் வந்தீங்கன்னா ஸோ இந்த போஸ்ட்டோட லிங்க் கொடுக்குறேன். லிங்க் வந்து இந்த போஸ்ட்டுக்கு வரும். வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க சேனலில். ஜாயின் பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த டச் பண்ணிங்கன்னா காப்பி ஆகிடும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி இந்த லிங்கை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது போல் வெப்சைட்டு கூட்டிகிட்டு போவோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கூகுளில் வந்து லாகின் பண்ண சொல்லுவாங்க. இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த செக் பாக்ஸில் டிக் போட்டுக்கோங்க. போட்டு நீங்கள் லாகின் பண்ணி வச்சுருக்கிற மெயில் ஐடியில் வந்து ஓகே இது போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களோட மெயில் ஐடியில் வந்து நீங்கள் சைன் பண்ணிட்டீங்கன்னா இது போல் அந்த பேஜ் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து இந்த கூகுள் பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். கூகுள் ப்ளே ஸ்டோர். ஓகேவா? அதாவது ப்ளே ஸ்டோர் ரெண்டு மொபைல் ஆண்ட்ராய்டுங்கிறதால ப்ளே ஸ்டோர் கிளிக் பண்ணுறேன். நீங்கள் ஐஃபோனாக இருந்தால் இந்த ஆப் ஸ்டோர் கிளிக் பண்ணால் உங்களோட ஐஃபோனுக்கு வந்து நீங்கள் டவுன்லோட் ஆகிடும். ஸோ இப்போ என்னோடய மொபைல் வந்து ஆண்ட்ராய்டு இருந்தாலும் ஆண்ட்ராய்டு கிளிக் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இன்ஸ்டால் அப்படிங்கிறத கொடுப்போம். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு வேலெட். ஓகேங்களா? ஒரு வேலெட் ஏர் ட்ராப்பு ப்ளஸ் மைனிங் எல்லாமே இருக்குது. கண்டிப்பாக நல்லா பெஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் நாள் எடுக்கும். ஓகேங்களா? அதாவது எப்போ இது வந்து லிஸ்டிங் பண்ணுவாங்க அப்படிங்கிறதுலாம் அவங்க ரோட் மேப்பில் கொடுத்துருக்கேன். நான் அதெல்லாம் பின்னாடி ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ வீடியோ கொஞ்சம் லென்த்தாக போனாலும் போனால் நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு புரியும். அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் பண்ண முடியும். சரிங்களா? ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ப்ராஜெக்ட் இருக்குது, நான் ஷார்ட்டாக சொல்லி அதையும் நான் முடிச்சிடுறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது செப்டம்பரில் தான் அதை லான்ச் பண்ணாங்க. ஓகேவா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நவம்பர், கிட்டத்தட்ட 2 மாதம் கரெக்டாக முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ 1 லட்சம் டவுன்லோட் ஆகிருக்கு இது வரைக்கும். ரைட்டுங்களா? 1 lakh above. சரிங்களா? இப்போ வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணுறேன். ஸோ இது மாதிரி ஜீனியா வேலட் அப்படின்னு வரும். நோட்டிஃபிகேஷன் கேட்பாங்க, கொடுத்துருங்க. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இன்வைட் கோடு கேட்பாங்க. மஸ்ட் இன்வைட் கோடு அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஸோ நான் காப்பி பண்ண சொன்னேன் இல்லையா, அந்த இன்வைட் கோடு நம்ம டெலகிராம் சேனல் இருக்கும். அதை வந்து டச் பண்ணி காப்பி பண்ணிக்கிட்டா ஸோ காப்பி ஆகிடும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து திரும்ப வந்து அதே மெயில் ஐடி இங்கே கேட்பாங்க. அவ்வளோதாங்க. ஓகேவா? இப்போ லாகின் ஆயிடுச்சு. ஸோ இது போல் உங்களோட இன்டர்ஃபேஸ் வந்து ஒரு 1000 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஜெம்ஸ் சொல்கிறாங்க. இந்த ஜெம்ஸ் கிடச்சிட்டு இப்போ கிளைம் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து டெய்லி இதான் பாயிண்ட்ஸ், டெய்லி செக்இன். ஓகேங்களா? ஸோ கிரேட் ஜாப் அப்படிங்கிறத கொடுத்துட்டிங்கன்னா எந்த ஆட் ஆகிடும். 1090 பாயிண்ட்ஸ் இப்போ ஆட் ஆகிடுச்சு. 1000 வந்து சைன் அப் போனஸ் ஆகும். அது நீங்கள் ரெஃபர் கூட போட்டால் தான் ஆட் ஆகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் 90 வந்து டெய்லி செக்இன்லையும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேவா? ஸோ இது போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன டோக்கன் என்னென்ன பாயிண்ட் எல்லாம் ஏர்ன் பண்ண முடியும்னு போட்டுருப்பாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எக்ஸில் வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறாங்க. எக்ஸுங்கிறதுனா உங்கள் ட்விட்டர். ஓகே, நான் ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிவிட்டேன். ஸோ நீங்கள் வந்து பேக் போயிட்டாலே போகிறோம். அவ்வளோதான். கொஞ்சம் அவ்வளோதான். சரிங்க? ஸோ இதுக்கு வந்து ஒரு 500 பாயிண்ட்ஸ் கிடச்சிச்சு. ஜெம்ஸ். ஓகே, நம்ம பாயிண்ட்ஸ் சொல்லி அதே வருது. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஏர்ன் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட் 1590 பாயிண்ட்டு. ஸோ இன்னும் நமக்கு ரெக்குவயர்மெண்ட் வந்து 8410 பாயிண்ட்டு. டோட்டலாக வந்து ஒரு 10K பாயிண்ட்ஸ், 10,000 பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நமக்கு வந்து என்ன நடக்கும், மைனிங் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? அதுக்குள்ளே நம்ம அந்த பாயிண்ட்ஸ் எப்படி எடுக்கலான்னு பார்த்தா அந்த டெய்லி செக்இன் மூலமாகவும் இங்கே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது டெய்லி செக்இன், இது டெய்லி குயிஸு. ஓகேவா? இந்த குயிஸும் நம்ம எடுக்க முடியும். நான் என்ன குயிஸுங்கிறத நான் இப்போ சொல்கிறேன் இன்றைக்கி ஆன்சரு. ஓகேவா? ப்ளஸ் டெய்லி செக்இன் இப்போ நான் பண்ணேன் இல்லையா, அது டெய்லி செக்இன். ஸோ இது பண்ணுறது மூலமாகவே நமக்கு வந்து என்ன நடக்கும், இதுதான் டெய்லி செக்இன். ஸோ டெய்லி ரிவார்டு தான். ஸோ இது பண்ண மூலமாக நமக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். இந்த 10,000 பாயிண்ட்ஸ் வந்தோடனே இந்த மைனிங் மோடு வந்து ஓப்பன் ஆகிடும் உங்களுக்கு. இது இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இந்த மைனிங்கில் போய்ட்டு நம்ம வந்து ஆட்டோ மைனிங் கிளிக் பண்ணி விட்டால் நம்ம மைனிங் ஓடிட்டுருக்கோம். ஸோ 24 hours எப்படிங்கிறாங்கிறது நான் வந்து அடுத்த நம்ம டெலகிராம் சேனல் இன்ஃபார்ம் பண்ணுறேன். எனக்கு வந்து இந்த பாயிண்ட்ஸ் ரீச் ஆச்சுன்னா ஒன்ஸ் நான் வந்து அங்கே ரீச் பண்ணி விட்டுறேன். ஓகேவா? எப்படி பண்ணாங்க தான் சொல்லிடுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டுடே குவிஸ் வந்து நான் வந்து கிளிக் பண்ணுறேன். ஸோ இது வந்து குவிஸ் ஸ்டார்ட் குவிஸை கிளிக் பண்ணோம். ஸோ இன்றைக்கி ஆன்சர் பார்த்தீங்கன்னா இது தான். ஓகே, இந்த ஃபஸ்ட்டில் இருக்குதுங்க இந்த எஸ்க்ரோ அப்படி இருப்பாங்க, இதுதான் ஆன்சர். ஓகேவா?
ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். இது வந்து டெய்லி குயிஸ் அப்படிங்கிற பேரில் உங்களுக்கு டெய்லி வரும். டெய்லி பாயிண்ட்ஸ் வந்து வேரியேஷன் ஆகும். ரைட்டா? இது வந்து எங்கே கிடைக்கும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம டெலகிராம் சேனல் தான் கிடைக்கும். டெய்லி வீடியோ போட முடியாது. ஸோ மஸ்ட் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஜீனியா குயிஸ் அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி நான் அப்டேட் பண்ணுவேன். சரிங்களா? இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஜீலியா அப்படின்னு ஒரு டாஸ்க் இருக்கு போகிறோம். ஜீலி டாஸ்க். ஓகே, ஜீலி டாஸ்க்குங்கிறது ஒன்றும் இல்லை, நம்ம நிறைய ஏர்ட்ராப் பட்டன் பண்ணியிருப்போம். உங்களுக்கு இது பண்ண முடிஞ்சால் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஏன்னா இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். சரியா? இந்த 10,000 பாயிண்ட்ஸ் ரீச் பண்ணி அதுக்கப்புறம் பிரச்சனை ஒரு மைனில் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் கிடச்சிடும். ரைட்டா? ஸோ இப்போ வந்து என்ன பண்ணணும், ஜீல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க, கண்டினியூ கொடுங்க. ஸோ ஜீலில் நீங்கள் வந்து ஆல்ரெடி நீங்கள் யூஸ் பண்ணிருந்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டு மெயில் ஐடி கொடுங்க. அப்படின்னு நீவாக ஒரு மெயில் ஐடி கூட நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஜீலில் மெயில் ஐடியை கொடுத்தேன். இப்போ எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஓடிபி வருது. இந்த ஓடிபி நான் போட்டுக்கிறேன். ஓகே, வெரிஃபை கொடுக்குறேன். ஸோ இப்போ எனக்கு வந்து குரோமுக்கு வந்துடும். ஓகேவா? இங்கே வந்து அக்செப்ட் ஆல் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஸோ இங்கே வந்து நான் குரோம் கொடுத்துறேன். ஓப்பன் குரோம் அப்படிங்கிறத கொடுத்துறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ கனெக்ட் ஜீலி அப்படின்னு கொடுத்தீங்கன்னா திரும்ப இந்த இடத்துல ஒரு மெயில் ஐடி போட்டுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து யூசர் நேம் கேட்குறாங்க. யூசர் நேம் ஏதாச்சும் டைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இது ஆல்ரெடி நான் வச்சுருக்கேன். எனக்கு 2-3 அக்கௌண்ட் இருக்குது ஜீலியில். ஸோ நான் இப்போ உங்களுக்கு வீடியோக்காக நான் வந்து க்ரியேட் பண்ணி காமிக்கிறேன். சரி, ஓகே கொடுத்துட்டு இந்த ஏரோ பட்டனை கிளிக் பண்ணால் அவள் தான் ஜீலி முடிஞ்சிச்சு, ஓப்பன் பண்ணிட்டோம். ரைட்டுங்களா? இப்போ என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து இந்த இடத்துல ஜாயின் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. ஓகேவா? அவ்வளோதான், சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். ஆனாலும் நமக்கு என்ன பண்ணோம்னா திரும்ப இந்த பேஜுக்கு வந்துடுறோம். வந்துட்டு அகைன் ஒரு வாட்டி கிளிக் பண்ணுங்கள், கண்டினியூ கொடுங்க, திரும்ப போவோம். அவ்வளோதான். ஓகேவா? மதியானத்துலேயும் உங்களுக்கு கிரேட் ஜாப் அப்படின்னு சொல்லிட்டு 500 பாயிண்ட்ஸ் எனக்கு ஆட் ஆயிடுச்சு. ஸோ இதுவும் முடிஞ்சிச்சு. ரைட்டா? சூப்பர் கேலக்ஸி. ஸோ நான் அதை நெக்ஸ்ட்டு பண்ணுறேன். ஓகேவா? இப்போ ஏன் இது வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து இங்கே ஒரு டாஸ்க் கொடுப்பாங்க நமக்கு. இந்த ட்விட்டர் டாஸ்க்கு, டெலகிராம் டாஸ்க்லாம் கொடுப்பாங்க ஃபாலோ பண்ணுற மாதிரி. ஸோ அதுக்காக இப்போ நம்ம வந்து ஜீலி அட்டன் பண்ணி வச்சுக்கிறோம். அட்டன் பண்ண மெயில் ஐடியில் ஞாபகமாக வச்சுக்கோங்க. ஓகேவா? இப்போதைக்கு தான் ஒர்க் இதில். சரி, ஓகே. அடுத்தது இந்த கேலக்ஸி ஏர்ட்ராப் இதை கிளிக் பண்ணுவோங்க. இதுலேயும் வந்து கேலக்ஸி ஒரு மெயில் ஐடி இருக்கும், அந்த மெயில் ஐடி போட்டுக்கோங்க. இல்லை நீவாக கூட ஒரு மெயில் ஐடி போட்டுக்கலாம். ஓகே, கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தோன்னே இது போல் வரும். இங்கேருந்து ஓப்பன் குரோம் ப்ரௌசர் அப்படிங்கிறத கொடுத்துக்கோங்க. ஏன்னா இங்கே வந்து பண்ணாலும் நம்ம நல்லாயிருக்கும். அது டெலகிராம் பேஜ் தான் அது ஆக்சுவலாக. சரி, ஓகே. இப்போ லாகின் அப்படிங்கிறத கொடுங்க. மெட்டாமாஸ்க் இருக்குது பாருங்கள், இதை கிளிக் பண்ணிக்கோங்க. மெட்டாமாஸ்க் ஆப் வந்து ஓப்பன் ஆகும். கீழே இருக்குது பாருங்கள், இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். மெட்டாமாஸ்க் வாலெட்டில் ஆல்ரெடி உங்களுக்கு க்ரியேட் பண்ணி வச்சுருந்து அந்த பேஜை நீங்கள் ஓப்பன் பண்ணி வச்சுக்கோங்க முன்னாடி. ஓகேவா? எல்லாம் ரொம்ப நேரம் இது போல் லோடிங் ஆகிட்ருக்கும். சரியா? ஃபஸ்ட்டு மெட்டாமாஸ்க் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் இந்த பேஜை ஓப்பன் கொடுங்க. அப்போ தான் மெட்டாமாஸ்க்கு உடனே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இல்லை அது மாதிரி லோட் ஆகிட்ருக்கும். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ என்னோடய வேலெட் வந்து அதோட கனெக்ட் பண்ணுறேன். எந்த வேலெட்டை கொடுக்க போகிறோம் அந்த வேலெட்டை முதல்ல செட் பண்ணி வச்சுக்கணும். சரியா? ஓகே, கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போ திரும்ப என்ன பண்ணணும், லாகின் கொடுக்குறேன். இப்போ சைன் அப்படிங்கிற பேஜ் கேட்கும், கண்டினியூ கொடுங்க. சைன் வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், இப்போ க்ளோஸ் ஆகிடுச்சு. அவ்வளோ முடிஞ்சிச்சு. இங்கே வந்து சக்ஸஸ் ஆகிடும். அவ்வளோதான். ஓகேவா? இப்போ என்ன பண்ணுறீங்க, இங்கே ரெஃப்ரெஷ் கொடுங்க. ஸோ இது போல் ஃபாலோ அப்படிங்கிறத கொடுத்துக்கணும் முதல்ல. ஓகேங்களா? கொடுத்துட்டு ஒரு நிமிஷம் இப்போ போய் ரெஃப்ரெஷ் கொடுக்கணும். சரியா? இப்போ டிக் ஆச்சு பாருங்கள். ஃபாலோ பண்ணால் வராது. ஸோ இப்போ இந்த ஓஏடி வந்து கிளைம் பண்ணிக்கணும். ஓகேவா? கிளைம் கொடுங்க. ஸோ கிளைம் ஆகிடும். திரும்ப ஒரு மெட்டாமாஸ்கில் ஒரு பர்மிஷன் கேட்கும், ஒரு அப்ரூவ் பேஜ் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். ஓகேங்களா? ஸோ இது போல் வந்து ஒவ்வொரு டாஸ்க்கை நீங்கள் வந்து முடிக்க முடிஞ்ச வரைக்கும் முடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ இதெல்லாம் வந்து கம்பல்ஸ் கிடையாது. அதாவது நமக்கு வந்து இந்த டெய்லி செக்இன், அப்புறம் வந்து இந்த குயிஸ். ஓகேவா? இதான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த மிஷன் வந்து உங்களால் எது முடியுமோ அதை பண்ணிக்கோங்க. ஓகேவா? முடியாத வந்து ரொம்ப சிரமப்பட வேண்டாம். ஃப்யூச்சரில் வந்து அது பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்கன்னா நம்ம அதை பண்ணிக்கலாம். இப்போதைக்கு இந்த டாஸ்க்கை மட்டும் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மைனிங் நான் சொன்ன மாதிரி 10,000 பாயிண்ட் வந்தோடனே இந்த மைனிங் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். சரியா? ஸோ இது வரைக்கும் பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆக்டிவாக இருக்காங்க அப்படிங்கிறத இங்கே காமிக்கிறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. ஏன்னா இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து இது ஒர்க் பண்ணலாம். எப்படியும் குறைஞ்சது வந்து ஒரு வருஷமாக கண்டிப்பாக ரன் ஆகும் இது. ஓகேவா? அதிகபட்சம்
ஏன்னா எந்த அளவுக்கு அதிக நாள் நமக்கு ரன் ஆகுதோ அந்த அளவுக்கு நம்ம அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து வைக்க முடியும். அதை பாயிண்ட்ஸ் மீன்ஸ் அந்த ஜெம்ஸ், ஓகேவா? அதனால் வந்து இது சிரமம் பார்க்காம டெய்லி ஓப்பன் பண்ணி இந்த டெய்லி செக்னு குயிஸை வந்து மறக்காமல் அட்டன் பண்ணி வைங்க, ரைட்டா? சரி, ஓகே. இப்போ அடுத்த இதை பார்க்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மைனிங் தான், ஓகேவா? இந்த டோக்கிரோ அப்படின்னு சொல்லக்கூடிய மைனிங் T-Moon அப்படிங்கிற டோக்கன் தான் மைன் பண்ணுறவங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஐஸ் மைனிங்கோட 6வது ப்ராஜெக்ட், ஓகேங்களா? ஐஸ் மைனிங்கில் வருஷம் வந்துகிட்டே இருக்குது நிறைய மைனிங். அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டிசம்பர் 4 வந்து ஒரு மைனிங் முடியுது, டாக்டர் எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து அது எல்லா மைனிங்குமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? ஸோ இந்த லிங்க்கை கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து எல்லாமே இருக்கும், ஓகேங்களா? அந்த 6 ப்ராஜெக்ட்டுமே இருக்கும். ஸோ நீங்கள் எதெல்லாம் பண்ணலையோ பார்த்து பண்ணிக்கலாம். அந்த டாக்டர் எக்ஸ் மட்டும் வேண்டாம், ஏன்னா இது வந்து எண்ட் ஆக போகுது, டிசம்பர் 4 முடியுது, ஓகேங்களா? இன்னும் வந்து ஒரு 8 நாள் தான் இருக்குது. ஸோ உங்களால் பண்ண முடியும்னா அது பண்ணிக்கோங்க, ஓகேவா? மற்றதெல்லாம் நீங்கள் அவசியம் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து கேஒய்சி, வீடியோ கேஒய்சி தான் ரொம்ப ஈஸி, ரைட்டுங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய சிரமம் ஒன்றும் இல்லை. ஸோ அந்த டவுன்லோட் ஆப் அப்படி கிளிக் பண்ணி அப்படின்னு சொன்னால் அதுக்கு முன்னாடி இந்த OMM போஸ் அப்படி இருக்கும், இந்த ரெஃபர் கோடு இருந்து டச் பண்ணி காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ இந்த லிங்க்கு கிளிக் பண்ணுங்கள். ஸோ இது போல் இருக்கும், ஓகேங்களா? இங்கே கூட நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம், ஓகேவா? காப்பி பண்ணிக்கிட்டு ஸோ இங்கே உங்களோட மெயில் ஐடி கொடுங்க, லாகின் கொடுங்க. மெயில் ஐடிக்கு வந்து OTP வரும், அந்த 3 டிஜிட் இதை இருக்க பாருங்கள், இதை எடுத்து ஸோ இந்த தலை போடுங்க. ஸோ OTP போட்டோன்னே அடுத்த பேஜுக்கு போய் ஸோ இது போல் இருக்கும். இங்கே நெக்ஸ்ட் கொடுத்துட்டே வாங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட யூசர் நேம் போடுங்க. யூசர் நேம், நிக் நேம், ஓகேவா? உங்களோட நிக் நேம் தான் நீங்கள் ரெஃபர் பண்ணுற பர்சனுக்கு நீங்கள் ரெஃபர் பண்ணுறதா இருந்தால் அவங்க ரெஃபர் கோடாக போகும், ஓகேவா? ஸோ அதுபோல் உங்களோட நிக் நேம் இங்கே போட்டுக்கோங்க. போட்டிங்கன்னா அவ்வளோதான். ஸோ ஜஸ்ட் ஒரு டேப் பண்ணிட்டே வந்தீங்கன்னா இங்கே டெலகிராம் ஜாயின் பண்ண சொல்லுவோம், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது போல் ஸ்கிப் ஆல் கேட்கும். நெக்ஸ்ட் கொடுக்குறது போல் ஸ்கிப் ஆல் கொடுத்தா எல்லாமே ஸ்கிப் ஆகிடும், அவ்வளோதான். அதோட இங்கே இருக்க இந்த பட்டன், இந்த ப்ளூ கலர் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை கிளிக் பண்ணால் மைனிங் ஸ்டார்ட் ஆகிடும். இது வந்து ஒவ்வொரு நாளுக்கும் பண்ணோம்னா 24 hours ஒரு தான் பண்ணணும். ஆனால் நீங்கள் வந்து 12 hours கொஞ்சம் பண்ணால் பெட்டராக இருக்கும், ஓகேவா? இன்றைக்கி காலைல 6 மணிக்கு பண்ணிங்கன்னா நாளைக்கு ஈவினிங், இன்றைக்கி காலைல 6 மணிக்கு பண்ணால் ஈவினிங் வந்து 6:30 மணிக்கு மேலே, 6 மணிக்கு மேலே எப்போ வேணாலும் ஓட்டி ஸ்டார்ட் பண்ணி விட்டுருங்க, ஓகேவா? இந்த ஆரஞ்சு கலரில் மாறும் இந்த லோகோ, வந்த உடனே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த டோக்கன் வந்து மைனஸ் ஆகாது. அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் லேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா 24 hours தானே இருக்குது, டைம் இருக்குன்ட்டு ஒரு 24 மணி நேரம் கழிச்சு 1 hour லேட்டாக போனால் கூட உங்கள் டோக்கன் வந்து டிக்ரீஸ் ஆகும், ஓகேவா? ஐஸ் மைனை பொறுத்த வரைக்கும் இவங்க கம்பெனி எல்லாமே அப்படி தான், ஓகேவாங்க? உங்களோட ஆப்ஸ் எல்லாமே வந்து டிக்ரீஸ் பண்ணுவாங்க, மைனஸ் பண்ணுவாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக சீக்கிரமாக பண்ணிக்கோங்க. அதனால் 12 மணி நேரம் கழிச்சு நீங்கள் எப்போ ஆன் பண்ணிட்டீங்கன்னா ஸோ அதோடு அதுக்கப்புறம் 24 hours டைம் இருக்கிறனால உங்களுக்கு வந்து மிஸ் பண்ணாமல் கரெக்டாக பண்ணிட்டே வரலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கேஒய்சி கேட்பாங்க, அவசியம் கேஒய்சி பண்ணணும். கேஒய்சி அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, இங்கே வந்து ஒரு டிக்கு வரும், ஓகேவா? ஸோ நம்ம வீடியோ கேஒய்சி தான், இந்த ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் கொடுக்க தேவையில்ல. இதெல்லாம் ஆல்ரெடி நிறைய வீடியோ போட்டு நம்ம டெலகிராம் சேனலில் எல்லாமே இன்ஃபார்ம் பண்ணுவேன். வரும்போது நான் சொல்லுவேன், அவசியம் டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணால் உங்களுக்கு இதோட சேர்ந்து அப்டேட் ஆகலாம். சரி, ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாஸ்க் பேஜ் இருக்கும் இந்த இடத்துல. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டாஸ்க் கொடுத்துருப்பாங்க. சும்மா போயிட்டு பேக் வாங்க, எதுவும் பண்ணல. உள்ள கிளிக் பண்ணி காயின் மார்க்கெட் கேட்போம், போயிட்டு பேக் வந்துட்டு வெரிஃபை கிளைம் அப்படிங்கிற எல்லாமே கொடுத்துக்கோங்க. எதெல்லாம் உங்களால் பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணிக்கோங்க, ஓகேவா? பண்ணிங்கன்னா இது மூலமாக பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும் உங்களுக்கு. சரி, ஓகே, அவ்வளோதான், ஓகேங்களா? ஸோ இது போல் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் உங்கள் பாயிண்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ நான் வந்து என்னோடய டாஸ்க் எல்லாம் முடிச்சுட்டு 47 டாஸ்க் நான் முடிச்சிருக்கேன், ஓகேவா? ஸோ 49 கொடுத்துருந்தாங்க, நான் 2 தான் என்ன முடிக்க முடியல. ஸோ மற்ற எல்லாம் நான் முடிச்சிட்டேன், ஓகேவா? அது மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் இன்வைட் பண்ணுறதா இருந்தால் இன்வைட் பண்ணிக்கலாம். ஸோ அது உங்களுக்கு இன்வைட் பண்ணும்போது உங்கள் இன்வைட் பர்சனை வந்து உங்களுக்கு ஆக்டிவாக இருந்தாங்கன்னா அவங்க மூலமாக உங்களுக்கு வந்து அந்த போனஸ் கிடைக்கும். அவங்க இன்ஆக்டிவாக இருந்தால் அவங்கக்கிட்ட இருக்க கேனை வந்து எடுத்துருவாங்க, மைனஸ் பண்ணிடுவாங்க, ஓகேவா? சரி, ஓகே. இங்கே தான் இருக்கும் உங்களுக்கு இன்வைட் லிங்க்கு. ஸோ எடுத்துக்கிட்டா எடுத்துக்கலாம், ரைட்டாக? இதற்கு பாருங்கள், இதுதான். இந்த காப்பி பண்ணி லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். நீங்கள் நான் சொன்ன மாதிரி உங்களோட நிக் நேம் தான் உங்களுக்கு யூசர் நேம், அதாவது ரெஃபர் கோடு உங்களுக்கு. ஸோ இதுதான் நான் சொன்ன அந்த டாக்டர் எக்ஸ், ஓகேவா? இப்போ டிசம்பர் 4 முடிய போது இன்னும் வந்து கரெக்டாக 8 நாள் இருக்குது. இங்கே இருக்க பாருங்கள் க்ரீன் கலர் டிக்கு, இது போல் டிக்கு வரும், ஓகேவா? இந்த டிக்கு வந்துச்சுன்னா நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம், கேஒய்சி பண்ணுறீங்க. கேஒய்சிங்கிறது வீடியோ கேஒய்சி தான். ஸோ நான் வந்து எப்படி பண்ணுங்கிறது நான் வந்து டெலகிராம் சேனல் அப்டேட் பண்ணுவேன். ஸோ வீடியோ கேஒய்சி தான். ஸோ அது ரொம்ப சிம்பிள் தான், ஓகேவா? ஸோ அதனால் அப்படி பண்ணால் தான் உங்களால் வந்து வித்ட்ராவலுக்கு எலிஜிபிள். இது பண்ணல அப்படின்னா உங்கள்கிட்ட எவ்வளோ காயின் இருந்தாலுமே 0 ஆகிடும், ஓகேவா? ஸோ ஐஸ் மைனிங்கை பொறுத்த வரைக்கும் இப்படி தான். அதனால் அவசியம் வந்து கேஒய்சி பண்ணால் தான் எடுக்க முடியும். உங்களால் கேஒய்சி பண்ண முடியல அப்படின்னா அதாவது உங்களுக்கு பண்ண தெரியலனா நான் வந்து சொல்லிவிடுவேன் எப்படி பண்ணணுங்கிறத. பட் பண்ணாமல் விட்டுட்டிங்கன்னா அது வேஸ்ட்டு தான். நீங்கள் எவ்வளோ கேன் வச்சுனா அது வேஸ்ட்டாக தான் போகும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும், ஓகேவா? ஸோ டெய்லி நீங்கள் நான் சொன்ன மாதிரி நீங்கள் மைண்ட் பண்ணால் தான் உங்களால் வந்து விட்ரால் எடுக்க முடியும். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக காயினை வந்து உங்களுக்கு வரக்கூடிய காயின் 40-30 தான் இருக்கும். ஆனால் எடுக்கக்கூடியது பார்த்தா 300 நாள் எடுப்பாங்க மைனஸில். அது என்ன கணக்குனே தெரியாது, அவங்க அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால் வந்து ஒரு நாள் நீங்கள் விடாமல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து எந்த ஒரு லாஸ் இல்லாமல் நல்ல ஒரு பெனிஃபிட் இருக்கலாம். குறைஞ்சபட்சம் ஒரு 10,000 உங்களால் எடுக்க முடியும், குறைஞ்சபட்சம்.
சரியா. நான் டாக்டருக்கு சொல்ல இது வந்து ரெண்டாவது போது இப்போ புதுசாக வந்த டோக்கியோ மற்ற மைனிலாம் சொல்ல வரேன் சரியா. ஸோ அதனால் அவசியம் வந்து இதை பண்ணிக்கோங்க. இது வந்து வெரிஃபைடு மணி தான், எந்த ஒரு டவுட்டும் வேண்டாம், கம்பல்சரி எல்லாருமே பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.